சொன்னா ஒரு கருத்து கேட்டு கூட்டு வரணும், செயற்குழு இருக்கணும், பொதுக்குழு இருக்கணும். அதில் வந்து கலந்து ஆலோசனை செய்யணும். அப்புறமா தான் நம்ம திட்டத்தை செயல்படுத்தணும். வாங்க சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். உள்ள இருந்து முயற்சி பண்ணி தான் வெளியே வந்துக்கிறோம். இவ்வளவு ஆண்டு காலம் முயற்சி பண்ணி அண்ணன் சீமான் வந்து நாங்க ராஜீவ்காந்தி கொலை செஞ்சு சொன்னது. அந்த நேரத்தில் 70 விடுதலைக்கான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்துகிட்டு இருக்கு. நீ பேசும்போது 70 விடுதலைக்கான வழக்கு உச்சநீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் போய் நான் தான் கொலை பண்ணி அதான் கேட்கிறேன். சொல்லுங்க, ஈழ விடுதலைக்கான எத்தனை போராட்டம் புலிகள்லாம் பண்ணான்னு சொல்லுங்க. ஏங்க ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தாலும் முடிஞ்சு வச்சாங்க. ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தியாச்சு. அவங்க கூட காசை வாங்கிட்டு நான் வந்து ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தேன். அந்த நினைவேந்தல் படத்தை படம் போட்டேன். ஈழ விடுதலை வேணும் நீ போறீங்க. நீங்க புரட்சிக்காரனாச்சே, பெரிய புரட்சிக்காரனாச்சே. நீங்க எத்தனை படத்தை பண்ண ஏப்பா முகாம் வைக்கிறவனுக்கு ஒரு குடியுரிமை வாங்கி கொடுக்க முடியுமா? குடியுரிமை படிக்க முடியலையா? படிச்சு ஒரு வேலைக்கு போக முடியல, உயர்கல்வி படிக்க முடியல, 10ஆம் கிளாஸ் மூலமா 11ஆம் கிளாஸ் சேர முடியல. இந்தியாவில் இருக்கிறதானே தமிழ் தேசியம் என்ன? தமிழ்நாட்டு உரிமைகளை தன் வசம் வைத்துக் கொள்வது இறையாண்மையோட இருக்கிறது தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்ன மாடு ஆரம்பிக்கிறது? எவனும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாது. போய் பாரு உறுப்பினர் ஒருத்தவங்க இருக்க மாட்டான். சிவகங்கை 3 பெண் வேட்பாளர், இவர் ஒருத்தர் தான் ஆணு. ஏன்னா அவர் மட்டும்தான் தெரியணும். கடைசி நம்பிக்கை இது போல என்ன நினைக்கிறீங்க? இதுதான் அதுக்கே கட்சி முதல் ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம், இந்த துரோகத்தை இத்தனை ஆண்டுகளாக செய்துட்டேன், இனிமே நான் செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு வழக்கு இல்லைங்க, பொது வழக்கத்துல எல்லாமே இந்த வழக்கை வந்து கட்சி முடிச்சு கொடுத்து சொல்ல முடியுமா? ஒரு வழக்குக்கு வந்து உன்னை யார் பண்ணிச்சுன்னா உன்னை யார் பண்ணிச்சுன்னா ஏப்பா பண்ண? எந்த வெள்ள வந்து எனக்கு எந்த பசங்க கிடையாது. அவர்கிட்ட இல்ல, அவர் கூட இருக்காம இல்லாம இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பு. அதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் ஏற்கனவே கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான் அது. எல்லா முறைகேடுகள் இருக்கு. இருந்தாலும் தமிழ் தேசிய ஒரு அரசியல் வந்து மறுபடியும் துளிர் விட்டு வர்ற நேரத்துல வெளியே வந்து ஒரு மாவட்டத்திலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு நபர்களுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி கொண்டு வரது ஒரு சாத்தியமானதானா? இது நீ உள்ள இருந்தே ஏன் வந்து சரி செய்ய முயற்சி பண்ணல? இது எதிர்காலத்துல மீண்டும் அழைப்புலாம் வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க? அதாவது உள்ள இருந்து ஒரு கட்சியில சரி செய்யணும்னு அவன் நினைக்கிறோம். அதனால இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து கட்சியில பயணம் பண்றோம். நிறைய பேர் நம்மளோட வைக்கிற கேள்வியான இத்தனை ஆண்டு காலம் அதுல இருந்து காலத்தை வீணடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற கேள்விதான் நம்ம மேலே வைக்கிறாங்க. அதுக்கான முயற்சி நம்ம தொடர்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், மாவட்ட செயலர் கூட்டம், மாவட்ட செயலர் போடுங்க, ஒரு நிகழ்வு செய்யப்படணும்னா ஒரு கருத்து கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக அமைப்பு உள்ளக்க வேணும்ல, அப்பதான் சரியா இருக்கும். ஒரு செயற்குழு வேணும், ஒரு பொதுக்குழு வேணும், மாவட்ட செயலர் கூட்டம் வேணும். திராவிட கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்டமைப்பை சரியா வச்சிருக்கிறாங்க. ஒரு அண்ணன் புதிதாக நவீனமாக முயற்சி பண்ணா இதுல என்ன நவீனம் கொண்டு மாவட்ட செயலர் ஒரு சட்டமன்ற தொகுதி திருமணம் முடிக்கிறதுல ஏதாவது நவீனம் பண்ண முடியுமா? திருமணம் முடிப்போம், இனப்பெருக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்குருவோம். இதுல எப்படி நவீனத்தை என்ன செய்ய முடியும்? அது மாதிரிதான் இதுவும். இது இயல்பா உள்ளது, இயற்கையா உள்ளதுதான். இதுல நீ என்ன செய்ய முடியும்? இது என்ன விவசாயத்தை அந்த காலத்துல நம்ம கையில அறுத்தோம், இன்னைக்கு வந்து மிஷின்ல அறுத்தோம், அது மாதிரி இருக்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது இல்லையா? கட்சின்னு சொன்னா ஒரு கருத்து கேட்பு கூட்டு இருக்கணும், செயற்குழு இருக்கணும், பொதுக்குழு இருக்கணும். அதுல வந்து கலந்து ஆலோசனை செய்யணும். அப்புறமா தான் நம்ம திட்டத்தை செயல்படுத்தணும். பாருங்க, வேட்பாளரை போட்டிருக்காரு தமிழ்நாடு முழுவதும். நீங்க வேட்பாளர் போட்டிருக்காரு சீமான், எப்படியான வேட்பாளராக போட்டிருக்காரு அப்படின்னு பாருங்க. இப்ப கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் சந்திரபிரபான்னு ஒரு அம்மாவை போட்டாங்க, மருத்துவர்னு சொன்னாங்க. அப்ப நாங்க வந்து கட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டி. அப்பவே நாங்க கேட்டோம், ஏன்னா இந்த அம்மா இங்க இல்லவே இல்லை, இந்த கட்சிக்கு இந்த அம்மா ஒண்ணுமே செய்யல, இந்த பகுதி மக்களுக்கு இந்த அம்மாவை ஏன் இங்க போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நாங்க தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அப்பவும் பொறுமையா தான் இருந்தோம். அந்த அம்மாவை போட்டாரு. அந்த சந்திரபிரபா அம்மா இங்க வந்தாங்க, வேலை பார்த்தோம். கட்சியில எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வேலையுமே பார்க்கல, அவருக்கு தெரிஞ்சு வேலை பார்த்துருக்கலாம். சீமானுக்கு தெரிஞ்சு ஒரு சீமானுடைய ஆதரவாளர் இருக்கலாம், சீமானுக்கு நெருக்கமான ஆளா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். போயிட்டாங்க. போனதுல இருந்து அந்த தேர்தல் நின்று ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குல வாங்கிட்டு போனதுல இருந்து இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை பற்றியோ நாடாளுமன்ற திரும்பி கூட பார்க்காத அம்மாவை மீண்டும் எப்படி முதல்வத்துல வேட்பாளராக போட்டீங்க? எதுக்காக போடணும்? இதுதான் கட்சியில குளறுபடி. கட்சியை முன்னுக்கு கொண்டு போகாமல் கட்சியினுடைய வளர்ச்சியை சீமான் தடுக்கிறாரு. நீங்க ஒரு உண்மையில இங்க களத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் போட்டீங்கன்னா, சென்ற முறை அந்த அம்மா வந்து ஒரு 15,000 ஓட்டு வாங்கினாங்கன்னா, இந்த முறை களத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் போட்டீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம் 2 மடங்காக உயரும். அந்த பொதுமக்களுக்கு ஒரு அறிமுகமாகும், கட்சியிலுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நாளைக்கு ஒரு கட்சியில ஒரு தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனை, அப்போ ஒரு அறிமுகமான ஒரு நபர் தேவைப்படுறாரு, மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ மற்ற அதிகாரிகள்கிட்டயோ காவல் நிலையங்களோ பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு முகம் வேணும். அந்த முகத்தை அழிக்கக்கூடிய வேலையை சீமான் செய்றாரு. அந்த முகத்தை அழிப்பதன் மூலமாக கட்சியே அழிக்கிறாரு. கட்சிக்கு பல முகங்கள் தேவைப்படுது. ஒரு கட்சி பல ஆற்றல்கள் தேவைப்படுது. 5 ஆற்றல் தேவைப்படுது. 5 தமிழ்ல என்ன சொல்றான்,
5 ஆற்றல் இணைஞ்சாதான் பூமின்னு சொல்றான். கடைசி தான் பூமின்னு சொல்றான். ஆகாயம், காற்று, நீர் எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு உருவம் வருது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆற்றல்களை இணைக்கக்கூடிய வேலையை சீமான் செய்யலைங்கிறத நம்ம குற்றச்சாட்டு. யாரு வந்தாலும் அவங்கள தூக்கி போட்டுட்டு நீ மலேசியாவில் இருக்கிற அம்மா கூட இங்க போட்டா அந்த அம்மா என்ன செய்யும்? அந்த அம்மா என்ன வேலை செய்யும்? இல்ல இப்போ நம்ம பகுதிக்கு ராமநாதபுரம் சட்டமன்றத்தை நல்லா தானே போட்டிருக்காப்ல. ராமநாத சட்டமன்றத்தில் வேலை பார்த்தவரை இது வரைக்கும் சிரிப்பு வருது. எத்தனை போராட்டத்தை இந்த பகுதியில் முன்னெடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்கு அவருக்கு என்ன செஞ்சாரு? வேளாண்மை அந்த கேசவனுக்காக என்ன வேளாண்மை எல்லாரும் கூட வீட்டுல வேளாண்மை படிக்கிறது பாருங்க. இயற்கை வேளாண்மை பண்றாரு. நானும் இயற்கை வேளாண்மை தாங்க பண்றேன். இயற்கை வேளாண்மை பண்றேன். சமூக மக்களுக்காக போராடுறேன். சமூக மக்களுடைய உரிமைக்காக போராடி சிறைக்கு போறேன். மக்களுக்கு ஒரு பிரச்சனை போய் நிக்கிறேன். கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை போய் நிக்கிறேன். இதெல்லாம் என்னது? அப்ப ஏன் சீமான் அதெல்லாம் கருத மாட்டேங்கிறாரு? அப்படியாவது அவருக்கு பிடிக்காது. அதுதான் சொல்றேன், கட்சியை வளர்க்கிற வேலை அவர் பார்க்கல, கட்சியை அழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிடுறாங்க, கட்சியை எங்களை வளர விடல, நாங்க வெளியே வந்துட்டேன். நீ என்னைய வளர விட வேணாம், கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அமைப்பை வளர்க்க வேண்டும். கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் கட்சியில பல முகங்களை வளர்த்து ஆகணும். இது இயற்கை. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட கட்சிகள்ல பல முகங்கள் இருக்கு, பல ஆற்றல்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் நம்பி கட்சி இருக்காது, பல பேர் இருப்பாங்க. அதுதான் அண்ணாவுக்கு உதாரணம் சொன்னேன். அண்ணா இருக்கும்போது அண்ணா இருந்தாங்க, நெடுஞ்சல் இருந்தாரு, கருணாநிதி இருக்காரு, பல பேச்சாற்றல் இருக்கிறாங்க, 50 தலைவர்கள் சொல்லாங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க ஏன் அண்ணா வளர விட்டாரா? ஏன் அண்ணா அப்படி நினைச்சான ஒன்னே மாதிரி கருணாநிதியை வளர விடாம பண்ணிருக்கலாம், நெடுஞ்செழியனை வளர விடாம பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான், அவர் மாமா தானே, அவரு சீமானுடைய மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு வளர விடுறாங்க? அப்ப கட்சி என்று சொன்னால் பல ஆற்றல்கள் தேவைப்படுது. அந்த ஆற்றல்களை ஒருங்கிணைக்க விடாம தடுத்ததன் மூலமா கட்சி அழிவு பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இது ஓட்டக்கப்பல், இது இலக்க சென்று அடையாது, இது இருக்கிற ஆளையும் அழிச்சு போடும். அது உள்ள இருந்து சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். உள்ள இருந்து முயற்சி பண்ணி தான் வெளியே வந்திருக்கிறோம். இவ்வளவு ஆண்டு காலம் முயற்சி பண்ணி தான் வெளியே வந்திருக்கிறோம். இப்போ நீங்க இயக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உள்ள இருந்துட்டு சரி இந்த கப்பல்ல ஓட்டை விழுந்துருச்சு, இதை ஒண்ணும் செய்ய முடியாது, அடைக்க முயற்சி பண்ணாலும் அவர் அடைக்க விரும்பல. அவர் ஓட்டையாத்தான் இருக்கணும்னு சீமான் அடைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு சரியா இருக்கும். அவர் மட்டும் தானே பயணம் பண்ணணும் கப்பல்ல, வேற யாரும் வரக்கூடாதுல்ல. அவரே அவர் குடும்பம் தானே பயணம் பண்ணணும். வர வேண்டிய படங்கன்னா எல்லாமே அவருக்கு தான் வரணும். அதனால அவர் அதை விரும்ப மாட்டாரு. அதனால அவர் வெளியே எதிர்காலத்துல ஒருவேளை தலைமை சரியாகி நாம் தமிழர் நல்ல ஒரு பயணத்துல மீண்டு போயிட்டு இருந்தா நீங்க உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? யார் சீமான் சரியா வர? சீமான் ஒரு ஏமாற்றிருக்காருங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது. உண்மையிலே சீமான் ஒரு பல வித்தைகளை கற்றவர். இளைஞர்களை எப்படி ஏமாற்றுவது, தமிழக மக்கள்கிட்ட கேள்வி நான் கேட்க நினைச்சேன். நீங்க ஏற்கனவே பழைய காணொலியோட சொல்லியிருந்தீங்க, அவர் இந்திய அரசின் ஆளு, அந்த ராஜீவ்காந்தி தொடர்பா நீங்க கூட பதில் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாருக்கும் புரியுமா? முதல்ல நீங்க சொல்றது அது எல்லாம் ஏத்துக்கிற மனதில அரசியல் நுணுக்கம். இதெல்லாம் எதுக்காக இருந்தாப்புல அண்ணன் சீமான் நாங்க தான் ராஜீவ்காந்தியை கொலை செஞ்சோம் ஏன் சொன்னீங்க? அந்த நேரத்துல 70 விடுதலைக்கான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்துகிட்டு இருக்கு. நீ பேசும்போது 70 விடுதலைக்கான வழக்கு உச்சநீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல போய் நான் தான் கொலை பண்ணேன் நீ ஏன் சொன்ன? நாங்க தான் கொலை பண்ணோம், அது சம்பந்தமே இல்லையே. உங்களுக்கு அப்பெல்லாம் தெரிஞ்சு இது புரிந்தது, இந்த புரிதல் இருந்தது? இல்ல நாங்க தான் சூரட்டி போட்டோம்ல. ஆமா, நாங்க தான் கொலை பண்ணோம், நாங்களும் சொன்னோம். நாங்களும் சொன்னோம். இந்த மாதிரியான ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகள் அவர் பேசினால் அந்த வழக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வருபவர்களுக்கு, இவ்வளவு நாள் சிறையில இருந்து வெளியே வருபவர்களுக்கு ஒரு தடைக்கல்லா போகிற சிந்தனை எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பூரா மயக்க ஊசியை போட்டு வச்சுருவாரு. மயக்கமே தெரியாது எங்களுக்கு பூராமே. எனக்கெல்லாம் மயக்கம் தெரியும். எத்தனை வருஷம் இருக்கு? 15 வருஷம் ஆயிருக்கு. 20 வருஷம் 15 வருஷம் ஆயிருக்கு. மயக்க ஊசினா அந்த மருந்து என்ன மருந்து? அந்த மாதிரி அதுதான் தமிழ் தேசிய மருந்துன்னு அவர் சொல்லி போடுறாரு. அதுதான் கவர்ச்சி வார்த்தை, கவர்ச்சி பேச்சு. ஏன்னா பின்னோட்டத்துல தம்பி மாதிரியா ரொம்ப கேள்வி கேட்பாங்க. தெளிவா தானே சொல்றீங்க. அதாவது இவர் மட்டும்தான் இன்னும் தலைவரை பேசுறாரு, இவர் மட்டும்தான் தமிழ் தேசியம்னு ஒண்ணு வச்சிருக்க கட்சியை தனிச்சு வச்சிருக்காரு, இவர் மட்டும்தான் ஈழத்துக்காக ஒரு நோக்கம் வச்சிருக்காருன்னு சொல்லி தம்பியை நம்புறாங்க. இந்த பின்னோட்டத்துல இந்த கேள்வி நான் அதான் கேட்கிறேன், ஈழத்துக்கு என்ன வச்சிருக்காரு சொல்ல சொல்லுங்க. ஈழ விடுதலைக்காண்டி எத்தனை போராட்டம் இந்த புலிகள்லாம் பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. ஏங்க ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தினாலே முடிஞ்சு வச்சாங்க. ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தியாச்சு. அவங்கள பூரா காசை வாங்கிட்டு நான் ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்திட்டேன். அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் படத்தை புறம் போட்டேன். ஈழ விடுதலை வேணும் நீ போராடுவீங்க. நீங்க புரட்சிக்காரனாச்சே, பெரிய புரட்சிக்காரனாச்சே. நீங்க எத்தனை போராட்டத்தை பண்ண? ஏப்பா முகாம் வைக்கிறவனுக்கு ஒரு குடியுரிமை வாங்கி கொடுக்க முடியுமா? குடியுரிமை
படிக்க முடியலையா, படிச்சு ஒரு வேலைக்கு போக முடியல, உயர்கல்வி படிக்க முடியல, 10ஆம் கிளாஸுக்கு மேல போய் 11ஆம் கிளாஸ் சேர முடியல. இதெல்லாம் புரட்சிக்காரரு சீமானுக்கு தெரியாதா? அவர் புரட்சிக்காரர் இல்ல, போலி புரட்சிக்காரர். அப்படி தெரிஞ்சுக்க பேசிட்டு தெரியவனே சும்மா எதையாச்சும் வாய்க்கு வந்ததெல்லாம் அண்ட புழுகு ஆகாச புழுகு, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். எதை பண்ணுவேன் நீ? எதை பண்ண முடியும்? என்ன அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு? கல்வி இருக்கா அவன்கிட்ட? கல்வி போயிருச்சு, இந்தியாட்ட போயிருச்சு, வடநாடுக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். மருத்துவம் ஒன்ட்ட இருக்கா? வடநாடுக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். வரி ஒன்ட்ட இருக்கா? எடுத்துட்டு போயிட்டான். அதையே ஒன்னால மீட்டெடுக்க முடியல. காங்கிரஸ்காரன் கொண்டு போயிட்டான், பிஜேபிக்காரன் கொண்டு போயிட்டான். நீ என்ன பண்ண? நீ எத்தனை போராட்டம் நடத்திருக்கிற? அரசியல் கட்சியா இருந்தாலும் ஒரு எல்லை தானே, ஒரு போராட்டம் நடத்துற மாதிரி தான் அந்த அளவு தானே முடியும். என்னதான் மத்திய அரசு நம்மளுக்கு தொடர்ந்து உரிமைகளை பறித்து கொண்டாலோ அந்த அளவு தானே இது திராவிட கட்சிகள் பண்ணுது. அதுதானே தமிழ் தேசியம். இந்திய அரசு தானே எதுக்குன்னு நான் சொல்றேன். அது வீரிய தமிழ் தேசியம் இந்தியாவை எதுக்குறது தானே. அது தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ்நாட்டு உரிமைகளை தன் வசம் வைத்துக் கொள்வது, இறையாண்மையோட இருக்கிறது தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? மாடு வளர்க்கறது, ஆடு மேய்க்கிறது, பணமரத்தை ஏறி கல் இறக்கிறது, இதான் தமிழ் தேசியமா? அது தமிழ் தேசியத்துல ஒரு தமிழுடைய வாழ்வியல் பண்பாடு. அது மாநாடு எல்லாம் போட்டுறாங்க. அது அப்படி நீங்க அதான் மாட்டுக்கு மாநாடு போட்டது தானே. மாட்டுக்கு மாநாடு போட்டு என்ன செய்ய? அதான் கவர்ச்சி சொன்னேன் நானு. கவர்ச்சி அரசியலுங்க இது. இவர் திரைக்கவரத்துல வந்து கவர்ச்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கவர்ச்சி நடிகர் இவரு. யாரு? விஜய். எதுக்கு இவ்வளவு பேர் போறாங்க? பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா என் புருஷனை விட எனக்கு இவர்தான் முக்கியம். ஏன்? கவர்ச்சி, ஒரு மோகம். அந்த மோகத்தை இவர் ஏற்படுத்துறாரு. இப்ப மாட்டை ஒருத்தர் நேசிப்பான், ஆட்டை நேசிப்பான், மண்ணை மலையை இதெல்லாம் நேசிக்கக்கூடிய தன்மை வந்து தமிழர்களுக்கு எப்பயுமே உண்டு. தன்னை போலவே நேசிக்கணுங்கிற எண்ணம் உண்டு. நீ மாட்டுக்கு மாடு போடுற, சரி நான் கேட்கிறேன், மாட்டை மேயக்கூடாதுன்னு சொல்றவன் யாரு? வனத்துறையில அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம். அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? எவன் வந்து மாட்டை மலைக்குள்ள அனுப்ப முடியாதுன்னு சொல்றானோ அவனை எதிர்த்து போராடுறது போராட்டமா, மாட்டை வைத்து போராடுறது போராட்டமா? இதுதான் கவர்ச்சி. நீ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போய் முட்டிவிடணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாம நீ மாடுகளை வச்சு கூட்டம் போடுற. விளம்பரத்துக்கு பண்றாங்க. விளம்பரம் கவர்ச்சி. மாடு உடனே செய்தித்தாள் எல்லாம் மாடுகளை வைத்து சீமான் போராட்டம் நடத்தினார், கால்பக்க செய்தி. அதுக்காகத்தான் இதெல்லாம் போடுறது. தீர்வு வேணும், சட்டம் படி அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க. தீர்வு வேணும்ல, சும்மா வெறுமனே பேசி என்ன செய்யறது? தீர்வுக்காக தான் நம்ம கட்சி நடத்துறோம். அதை நோக்கியான ஒரு தொடர் போராட்டம் வச்சிருக்கணும். அவர்தான் முதலமைச்சரான எல்லாம் சரியாயிருன்னு எதிர்பார்க்கிறாரு. அவர் இப்ப சொல்றது அதானே, எனக்கு ஓட்டு போடுங்க அதெல்லாம் சரியாயிரும். வேற எவனுக்கு ஓட்டு போட்டுறாத. கட்சியில எவனும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே கூடாது. போய் பாரு, உறுப்பினர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டான். பாருங்க, நீங்க சிவகங்கையில வந்து 3 பெண் வேட்பாளர், இவர் ஒருத்தர் தான் ஆணு. ஏன்னா அவர் மட்டும்தான் தெரியணும். அங்க இருக்கிற எவரும் அங்க பல இவரை விட போராடலாம் அங்க இருக்காங்க. காரைக்குடியில சிவகங்கையில இருக்கிறாங்க. ஆனா யாருமே தெரியக்கூடாது. அவர் சீமான் தான். தமிழகம் போது இப்ப நீங்க பார்த்து வேட்பாளர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேட்பாளர் தான் தெரிவார், சீமான். இது ஒரு பெரிய கார்பரேட்டுங்க. இதை கார்பரேட் சிந்தனை. ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒருத்தர் மட்டும் தான் தெரியும். அந்த தம்பி மாதிரிலாம் ரொம்ப பேர்கிட்ட நம்மள்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் சொல்றாங்க, அவர் தான் இறுதி நம்பிக்கை, அவர் யார் நாங்கள் வெற்றி அடைய வைக்கணும், அதுக்காக தான் நாங்கள் பார்த்து இப்படி பண்றோம், கடைசி நம்பிக்கை அவர் தான் அப்படின்னு அந்த ஒரு மனநிலையோ. இந்த இறுதி நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை, இது பூரா என்ன நினைக்கிறீங்க? இதான் பாதிசம். முதல்ல அதுக்கே கட்சியை வந்து கட்சியிலிருந்து வெளியே வரணும். இவர் தானே சீமானை விட்டா இனிமேல் தமிழரசை காப்பாத்துக்கு ஆளே கிடையாத. இது பாதிசம் இல்லையா? இதான் சர்வாதிகாரம். இதுக்கு பேர் தாங்க சர்வாதிகாரம். என்னை விட்டு ஆளே கிடையாதுயா, நான் தான் எல்லாமே, என்னாலதான் முடியும், நான் தான் எல்லாரும் செய்ய போறேன். அவர் ரசிக்கிறார் நினைக்கிறீங்களா? கடைசி நம்பிக்கைன்னு சொல்றதா, அவரை இறுதி நம்பிக்கைன்னு சொல்றது? அவரு எப்படி அவரு நம்மள பலம் அவர் தானே சொல்ல சொல்றாரு. ரசிக்கல, இவர் தான் மேலே போய் சொல்லு, நான் தான் ஒற்றை நம்பிக்கைன்னு சொல்ல சொல்றாரு. உடனே அங்கே தும்பிகள்லாம் போய் நான் ஒற்றை நம்பிக்கை ஒன்றை நம்பிக்கைன்னு அவன் சொல்றதை கூவிட்டு வர்றாங்க. அதெல்லாம் எனக்கு அது இதே எளிய மக்களுக்கான புரட்சிய பூரா ஏமாத்து வேலை, பிராடு, புத்தலாட்டம், இதெல்லாம் மொத்தத்தின் உருவம் தான் சீமான். அதை வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, போக புரிஞ்சுக்கிடுவாங்க. அருகாமையில போகும்போது தெரியும் அவரை பற்றி. இப்பயுமே நீங்க இவ்வளவு சொன்னா கூட திராவிட கட்சிகள்கிட்ட பணம் வாங்கி கொண்டது, தேர்தல் வந்துருச்சு, அண்ணனுக்கு முதுகுல குத்த ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவாங்க. சொல்லட்டும். விமர்சனங்களை நம்ம வந்து அந்த விமர்சனம் நம்ம என்ன செய்ய போகுது? நம்ம உண்மையை பேசுறோம், மனசாட்சிக்கு பயந்து இருக்கிறோம், உண்மையிலே இயற்கையை வந்து நேசிச்சு இயற்கைக்காக பேசுகிறோம், உண்மையிலே தமிழை வந்து நம்ம நேசிக்கிறோம், தமிழுக்காக பேசுகிறோம், உண்மையிலே இந்த தமிழையும் இனத்தையும் மொழியும் மக்களையும் நம்ம நேசிக்கிறோம். நம்மளுக்கு பேச வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்குது. ஒரு போலித்தனமான ஆளோட போகாதீங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அவங்க போகிறதும் போகாதும் அவங்களோட விருப்பம், அதை நான் தலையிட விரும்ப முடியாது. அது தனி மனித உரிமை. ஆனால் எனக்கு தெரிந்த உண்மைகளை இளைஞர்களுக்கு, வளரக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு, என்னுடைய பொண்ணுக்கு சொல்லணும்ல,
இப்போ இவ்வளோ காலமாக வந்து நான் எப்படின்னு சொல்லியிருப்பேன், இவர் தான் தமிழரசுக்கு முக்கியமானவர், கடைசி நம்பிக்கைன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லணும்ல, இவர் வந்து சீமான் வந்து போலி முகத்தை வச்சிருக்காரு, அவர் ஒரு போலி தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியம்லாம் அவர் கிடையாது, அவர் தன் நலத்துக்காக கட்சி நடத்துறாரு, இந்த குழியில போய் நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் என்னோட குழந்தைகளுக்கு சொல்லணும், என்னுடைய பேரன் குழந்தைகளுக்கு சொல்லணும், என்னுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சானுக்கு சொல்லணும்ல. அதை நான் செய்யலைன்னா நான் அது தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்த துரோகத்தை இத்தனை ஆண்டுகளாக செய்துட்டேன், இனிமே நான் செய்யக்கூடாது, அதுக்காக வெளியே வந்துட்டேன். சிறப்பு சிறப்பு. அண்ணே, அடுத்த கேள்வி. இல்லை, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்கள் தொடர்ந்து வச்சிருந்தாலும் என்றோ ஒரு நாள் வந்து அண்ணன் வந்து தன்னை நம்பி வந்தவர்களை வந்து அரவணைச்சு போவாரு, சரியா கொண்டு போவாரு அமைப்பை அப்படின்னு நீங்க இது நம்பவே இல்லையா? நீங்க அது மாறுபடுறீங்களா? அதுல அரசியமா அரவணைச்சு போவாரா? தன்னை நம்பி வரவங்களுக்கு, தன்னை நம்பி வர ரோட்ல நிற்கணும், சுடுகாட்டில் நிற்கணும், ரெண்டு வேலை செய்ய முடியாது. அவன் தான் அதுக்கு தான் அதுதான் நடக்கும். இங்க சுடுகாடுன்னு சொல்லும்போது அது கடினமான வார்த்தை இல்லையா? அதான் கடைசி தான். நீங்க நான் வந்து மிகைப்படுத்தி பேசணுமோ அவரை குறைய சொல்லி பேசுறோங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அவரோட இயல்பை நான் சொல்றேன். நீங்க அண்ணன் முத்துக்குமார் அண்ணனை பத்தி, சிவமுத்துக்குமாரனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணன் வந்து 2011 வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்கள பற்றியான முழு தகவல் எனக்கே தெரியாது. நானே வந்து அப்போதான் அண்ணன்ட்ட வந்து பேசுகிறேன், பழகிறேன். அண்ணன் தான் வந்து நம்ம வீரப்பனோட பயிற்சி பெற்று, வீரப்பன்ட்டு பயிற்சி பெற்றவர். அப்புறம் வந்து கண்ணன் நடிகரை கொண்டு வந்ததில் என்னுடைய பங்கு இருக்குது. சுபா முத்துக்குமார் அவர், ஆமாம், முத்துக்குமாரோட பங்கு இருக்குல்ல. அப்புறம் வந்து தேசிய தலைவர்கிட்டயே வந்து பயிற்சி பெற்றவர். இவர் டுபாக்கூர் மாதிரிக்க பொய் பிராடு ஆமக்கறியெல்லாம் அவர் பார்த்துக்க மாட்டார். இவர் சொல்லுவார், அதை கொஞ்சம் அது பூராமே பொய். அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் வந்து 5 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர் கூடயே வந்து பயிற்சி, விடுதலை புலிகள்கிட்டயே பயிற்சி பெற்றவங்க. அவங்க யாருக்காவது தெரியுமானா யாருக்குமே தெரியாது. இவர் வந்து சும்மா சீமான் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. நான் அங்கே போனேன், இங்கே போனேன், துப்பாக்கி சொல்லி கொடுத்தாரு அப்படி சும்மா சொல்லி விடுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரை நம்பி வந்தவளுக்கு நீ கேட்டக்கான்னு சொல்கிறேன். வந்தார், அண்ணன் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கை வந்து எடுத்து நடத்தினார முதல்ல. அவர் இறந்து போனவருக்கு ஒரு தொடர்ச்சியா நினைவேந்தல் கூட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் செஞ்சாரா? எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். வந்தாரு, அவர் அண்ணன் இறந்து போயிட்டாங்க, அதோட விட்டவர் தான். அதுக்கப்புறம் என்ன எதுவும் கூட பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு சூழல் உள்ளவர். காவேரி போராட்டம் நடக்கும்போது தம்பி விக்னேஷ் இறந்து போயிட்டாங்க. விக்னேஷ் இறந்து போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சார்? இவர் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாரா? இல்லை இறந்து போயிட்டா இழந்தவங்களை பார்த்து ஏதாவது நிதி உதவி கொடுத்தாரா? பல லட்சம் ரூபா, பல கோடி ரூபா நிதி வருது. இந்த அன்னைக்கு தேர்தல் இதில் விட, அபிடவிட்டியில் விட, உறுதிமொழியில் விட பல ஏக்கர் இடம், 25-50 ஏக்கர் இடம் இருக்குது, 20 ஏக்கர் இடம் இருக்குது, இத்தனை கோடி பணம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது பாதி தான் சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ பணம் இருக்குது. நம்மளுடைய போராட்டத்தில் ஒரு தம்பி இறந்து போயிட்டான், வந்தவன் உணர்ச்சிப்பட்டு இறந்து போயிட்டான். அவனோட வீட்டுக்கு ஆறுதலை சொல்லி அவங்க அம்மா குடும்பத்தில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கீங்களா? அவர் மகனாக இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா? இறந்த வீட்டுக்கு ஏதாச்சும் நிதி, கட்சி நிதி கொடுத்துருக்கீங்களா? குறைவா கொடுத்த மாதிரி சொல்றாங்களா? அவங்க சும்மா சொல்ல வேண்டிய அந்த அம்மாவே வெளிப்படையா சொல்றாங்க, ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க பல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வாங்க நேரடியாக பேசணும் கூப்பிடுறாங்க. இதெல்லாம் சீமானை நம்பி போனவங்க நிலைமையை சொல்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, சுடுகாடுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? சுடுகாடுலாம் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. அதைத்தான் நம்ம சொல்றோம். இவரை நம்பி போனவங்க நடுத்தோட தான் நிற்க முடியும். ஏன்னா அவர் தன் நலத்துக்காகவே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும், தொண்டர்கள் நல்லா இருக்கணும், தம்பிகள் நல்லா இருக்கணும் பேசுவார். இன்னைக்கே பேசுவார். படுகொலை செய்யப்பட்டது வந்து வேற ஒரு நபரால இருக்கலாம். இவர் என்ன செய்ய முடியும்? அரசியல் கட்சி படுகொலை செய்யப்பட்டது வந்து வேற நபர் தாங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. படுகொலை செய்யும்போது நம்ம கூட இருந்து சீமாவை தடுங்கன்னு சொல்லல. அந்த சம்பவம் நடந்த பின்பு இந்த வழக்குகளில் வந்து குறுக்கு விசாரணையில் 60 விசாரணைகளை விசாரிச்சிருக்காங்க. அவங்க புரட்சி சாட்சியாக மாறி இருக்கிறாங்க. நீங்க அந்த வழக்கையும் ஒழுங்காக நடத்துறதுன்னு கேட்குறேன். குற்றவாளிகள் தண்டனை வாட்சி வாங்கி கொடுக்கலாம்ல? இந்த கட்சி செந்தமிழ் சீமான் வாங்கி கொடுக்கலாம்ல? ஏன் கொடுக்கல? இவரைதான், இவர் லட்சணம் வந்து இதையே தெரிஞ்சுக்க வேண்டியதான் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். தொண்டர்களுக்காக ஒரு கட்சியை நடத்தலைங்க. எங்க தலைமை அலுவலகம் போரூர்ல இருக்கு. கேவலம் போனா ஒண்ணு கிடைக்க கூட இடம் இருக்காது. ஒரே ஒரு கழிவறை இருக்கும். அதில் திருவிட தண்ணி வரும். ஒண்ணுமே இருக்காது, எந்த வசதியுமே இருக்காது. ஆனா நீ எத்தனை லட்சம் வாடகை கொடுத்து வீட்டில் தங்கியிருக்க, உனக்கு எவ்வளவு வசதி இருக்கு? ஒரு விஜயகாந்த் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கார். நம்மளுக்கு அதை இன ரீதியாக பல்வேறு முரண்பாடு இருக்கு அவர்கிட்ட. அவருக்கு வந்து கட்சி அலுவலகத்தில் முதல்ல உறுப்பினர் வந்தால் சாப்பிட, தூங்க, குளிக்க கழிவறை வசதி செஞ்சு கொடுப்பாரு. இதுதான் வந்து முதல்ல வந்து கட்சி தலைவன் தொண்டர்கள் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை. இன்னைக்கு வரைக்கும் அடிப்படை கடமையவே செய்ய தவறியவர் தான் சீமான்.
இவர் என்ன செய்வாரு? திரைப்பட இயக்குனராக இருக்கும்போது அவ்வளவு பேருக்கு உணவு போட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் பல வருது. அத கதை தான், நீங்க சொல்லிட்டீங்களா, கதை தான். அவர் திரைப்பட இயக்குனர், கதை நல்லா எழுதுவாரு. அந்த சோறை வேணா கொடுத்து சோறை கொடுத்துருப்பாரு, அதை சொல்லியிருப்பாங்க. இதை எங்க சொல்றவன் சொல்லிட்டு நம்ம நேரடியா அனுபவிக்கிறோம்ல, நேரடியா அனுபவிக்கிறோம்ல. இவ்வளவு பணம் 10 கோடி ரூபாய் பாதுகாக்கவே இல்லையா? இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட வழக்குகள்லாம் என்ன, கட்சி உங்களுக்கு உதவி பண்ணாமலா நீங்க வந்து எல்லாத்தையும் முறியடிச்சு வந்தீங்க? வெளியே சொன்னா வெக்கக்கேடு. நாம் தமிழர் கட்சியில 37 வழக்கு 40 வழக்கு நம்ம பெற்றிருக்கோம்னு சொன்னா, ஏதாவது ஒரு வழக்குக்கு இந்தாங்க பொதுநல வழக்கு எல்லாமே, இந்த வழக்கை வந்து கட்சி முடிச்சு கொடுத்து சொல்ல முடியுமா? ஒரு வழக்குக்கு வந்து அந்த வழக்கு செலவை சேமான் பண்ணிட்டாரு, நாம் தமிழர் கட்சி செஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் போய் கட்சியில போராடுனா அவன் தலையோட தான் போகணும். அவன் தான் வழக்கை சந்திக்கணும், அவன் தான் ஜெயிலுக்கு சிறைக்கு போகணும், அவனே வந்து பிணையில வெளியில வரணும். இவன் சிறைக்கு போயிட்டான். ஒரு வழக்கு பண்ணது இல்லையா உங்களுக்கு? ஒரு வழக்கு கூட பண்ணல. பயப்படா சொல்ல, நாளைக்கு வேணா சீமான சொல்லுங்க. கண்ணில் இந்த மாதிரி சொல்றாரு, ஏதாவது வழக்கு நீங்க செலவுக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா, ₹1 கொடுத்துருக்கீங்களான்னு கேட்க சொல்லுங்க. எத்தனை வழக்கு என் மேல இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, அதுல ₹1 நான் கொடுத்துருக்கப்பா சீமான் கொடுத்துருக்கிறேன், ஏதாச்சும் ஆதாரம் பொய்யாவான்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டாரு. எவனாச்சும் கட்சியில வந்து பொதுமக்களுக்காக வேலை பார்த்து சிறைக்கு போனான்னா அவன் குடும்ப நடுரோட்ட தான் நிற்கணும். ஏன் பண்ணல நீ? உன்னை யாரு பண்ண சொன்னா? போராட்டம் உன்னை யாருப்பா பண்ண சொன்னா? ஏப்பா பண்ண? சாராய கடையை ஒழிக்கணும், சாராய கடையை அழிக்கணும், கல்லுக்கடையை திறக்கணும் அப்படிம்பாரு. இவன் சாராய கடையை அடைப்பதற்காக ஒருத்தர் போராடிப்பான். சாராய கடையை மூடி நினைச்சிருப்பான், போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டிருப்பான். அவனே அண்ணா இந்த மாதிரி தொண்டர் வந்து சாராய கடையை மூடும் போட நடத்தி சிறைக்குள்ள போயிட்டாருன்னு அவர் என்ன, அவனை யாரு அவனை வந்து போராட்டம் பண்ண சொன்னது? எனக்கு தெரியாதா? வெளியில பேசுறது சாராய கடையை அடைக்க வேண்டும், ஆனா சாராய கடைக்கு போராடி உள்ள போனா இவனை யாரு போராட சொன்னா? இதுதான் சீமான். இதுதான் இந்த ஒரு பொய்யான ஒரு பிம்பம், பொய்யான ஒரு முகம். எனக்கு நம்பி வர்றவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இல்ல, நம்பி வர்றவர்களுக்கு சட்ட பாதுகாப்பும் இல்ல, எந்த நல்ல வந்து எனக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவர்கிட்ட இல்லாம அவர் கூட இல்லாம இருக்கிறது தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதான் நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் அதான் போது வெளியே வந்து நம்ம ஒரு களத்தை உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அதை விட முடியாது, அந்த களத்தை, இந்த தமிழ் அரசியல் களத்தை விட முடியாது. உண்மையிலேயே வந்து தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடியவங்களுக்கு நம்ம துணையா இருக்கணும். தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடிய குடும்பங்கள் நம்மளோட குடும்பமா நினைக்கணும். உண்மையாகவே அவங்க நம்ம நேசிக்கணும். ஒரு தோழர் களத்தில் நின்று பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் பாதிப்பை நம்முடைய பாதிப்பா உணர்ந்து நம்மளை வந்து அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக உதவி செய்யணும் அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகளை எடுத்துக்கிட்டு தான் நாம இப்போ வந்து இந்த மற்றும் ஒரு மேதகு நாம் தமிழர் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறதுக்கான முழு முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால சீமானை நம்பி போகாதீங்க அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் நான் இளைஞர்கிட்ட சொல்றேன். அவ்வளவுதான். அது இளைஞர்கள் ஏத்துக்கிறாலும் அவருடைய தனிப்பட்ட உரிமை. என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன். இல்ல எவ்வளவுதான் நீங்க அறிவுரை பண்ணாலும் பின்னோட்டத்துல வந்து எத்தனை பெட்டி வாங்கினீங்க திராவிட கட்சி இல்ல? அதுதான் பெட்டி பெட்டி கொடுப்பா. நான் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டை, அடிப்படை மக்களுக்காக போராடக்கூடியவன், ஆட்ட தொழிலாளிகளை போடக்கூடியவன், மீனவ மக்களுக்காக போடக்கூடியவன், இந்த ராமேஸ்வரம் போகிற யாத்திரை பழக்க அடிக்கடி பிரச்சனைக்காக அவர்களாக போடக்கூடியவன், ராமநாதபுரத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஓஎன்ஜிசி பிரச்சனைக்காக போடக்கூடியவன். வேற என்ன நான் பெரிய ஒரு போராட்டம், நான் பெரிய போராடல, பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால போய் திமுக காரங்களும் அண்ணன் வீட காசு கொடுக்க அவசியம் இல்லை. அவங்க கொடுத்தாலும் நான் வாங்க வேண்டியதெல்லாம் எனக்கு ஏற்படாது. நான் அந்த மாதிரி நானும் ஒரு சீமான் மாதிரி பொய்யான ஆள் கிடையாது. நான் வந்து அண்ணன் சொல்ற மாதிரி நான் சரியான ஆத்தாளுக்கும் சரியான அப்பளுக்கும் நான் பிறந்திருக்கேன். அதனால அந்த மாதிரி வேலையை நான் செய்ய மாட்டேன். ஆனா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்போ ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிறீங்க. இப்போ இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? எதனால உங்களை அவங்க வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும்? நான் வந்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி மக்கள்கிட்ட வந்து என்ன கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னா, தொடர்ச்சியா நீங்க அண்ணா திமுக கட்சியில இருந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. அவங்க வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து கள்ள வாக்குகளை செலுத்தி அவங்க வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்றவங்க அதை ஒரு வியாபாரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், வாக்கு செலுத்தினாங்க, அந்த வாக்கு செலுத்தினதுக்கு மீண்டும் அவங்கள வந்து வாக்கு செலுத்துவதற்கான ஒரு இயந்திரமா தான் பயன்படுத்துறாங்க. உங்களுக்கான உரிமைகள், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது. அப்ப இந்த உங்களுக்கான அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும்னு சொன்னா உங்களுக்காக போராடக்கூடிய
உங்களுடைய உரிமைகளை தட்டி கேட்கக்கூடிய, உங்களுடன் ஒருத்தராக இருந்து போடக்கூடியவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா என்னை போன்ற ஆட்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் தான் அப்படியே நினைக்கிறேன். வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இல்ல முக்கியமான பிரச்சனைகள் அந்த மாவட்டத்துல இருக்குது. அதுல வந்து பிரதானமா எதை வந்து நீங்க வந்து விமலியாவானா இல்லை, நான் பலமுறை அதான் சொல்லிட்டே இருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. மீத்தேன் எரிவாயு எடுக்கிறது பல இடங்களில் பல அடி ஆழத்துல தோண்டி வாயு எடுக்கும்பொழுது பல்வேறு மாற்றங்கள் வினைகள் ஏற்பட்டு மனிதன் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய குடிநீர் முற்றிலுமாக பாதிக்கப்படும். தண்ணி சுத்தமாக இல்லைடா மக்கள் எப்படி வாழ முடியும்? மக்கள் வாழ்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே வாழக்கூடிய ஆடு மாடு கால்நடைகள் குருவி காக்கா இதெல்லாம் எப்படி தண்ணி குடிக்கும்? எங்கே போகும்? தண்ணி கெட்டு போனா. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த திட்டத்தை நம்ம எதிர்க்கிறோம். இந்த திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடாது, இந்த திட்டத்தை படிப்படியாக குறைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம போராடுறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. வளர்ச்சிக்கு எரிவாயு தேவை தானே. அது அடிப்படையில் வந்து விவசாயம் இல்லாத மாவட்டம் இங்கேயாவது எடுக்க விடுங்கன்னு சொல்லி அரசு நிலைப்பாடு இருக்கும்போது நீங்க என்ன அதை பார்க்குறீங்க? விவசாயம் இல்லாத மாவட்டம் உங்களுக்கு சொன்ன ராமநாதபுரத்தை இது வந்து விவசாய பூமிங்க அப்படி சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க கார்பரேட் கம்பெனி முதலாளிகள் வந்து. இது வந்து வறட்சி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இது விவசாய பூமி. இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஏரிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க வாழந்துறை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விவசாய பூமி. ராமேஸ்வரமே விவசாய பூமி. எனக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளைல எல்லாமே இங்கே விளையும். பூசணிக்காய், புடலங்காய், கத்திரிக்காய் எல்லாமே விளையக்கூடிய பகுதி. இன்னைக்கு எல்லாம் விரால் பண்ணைகளையும் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தாலையும் முற்றிலுமாக விவசாயம் பாதிக்கப்பட்டு போச்சு. அழிச்சிட்டாங்க. அழிச்சுப்பட்டு இன்னைக்கு சுற்றுலாத்தலமா மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டது. இப்போ நீண்ட காலமாக இந்த மாவட்ட இளைஞர்கள் வந்து பணிக்காக விவசாயமும் பெரிய அளவில் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் பணி செய்கிறாங்க. இப்போ போர் சூழல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிலவரங்கள் பிற்காலங்களில் வரக்கூடாது. இது தொடர்பான எதுவும் சிந்தனைகள் இருக்குதா அவங்களோட தேர்தல் வரைவுல? இல்லைன்னா இங்கே நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆனால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்லை, இப்போ நம்ம வந்து தற்சார்பு கொள்கை தான் நம்ம கொள்கையிலே வச்சிருக்கிறோம். அதுதான் நமக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளி தான். நம்ம இன்னும் தமிழகம் முழுவதுமான ஒரு பெரிய கொள்கைகளை கோட்பாடுகளை நம்ம ஒன்றும் உருவாக்க முடியாத சூழலில் இருக்கோம். ஏன்னு சொன்னால் கட்சியை வந்து பதிவு செய்யறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ மேதக நாமக்கல் கட்சி வந்து முழுமையாக பதியும் பொழுது கொள்கைகள்லாம் கோட்பாடுகள்லாம் முழுமையாகவே வந்து இயற்கை சார்ந்ததாக இருக்கும். தற்சார்பு கொள்கையை மையப்படுத்தி தான் இருக்கும். அதனால் நம்ம அடுத்த முறை வந்து இப்போ 234 தொகுதியிலையும் வந்து இந்த மேதக நாமக்கல் கட்சி கண்டிப்பாக வந்து தேர்தல் காலத்தில் போட்டியிடும். அப்போ ஒரு இதை விட சிறந்த ஆகச்சிறந்த கொள்கைகளை நம்ம கோட்பாடுகளை அதை வைப்போம். அது வந்து முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்ததா இளைஞர்களுக்கு தற்சார்பு கொள்கைகளை மையப்படுத்தி அந்த எந்த இடத்துல இளைஞர்கள் படிக்கிறாங்களோ அந்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான திட்டங்களை தான் நம்ம முன் வச்சிருக்கிறோம். அதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதான் செய்ய போறோம். இப்ப நானே இந்த பகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக மாறிட்டேன். மக்கள் வாக்குச்சாவடியை வெற்றி பெற வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் முதல்ல இளைஞர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கெல்லாம் ஒரு சுயசார்பு வேலை, தற்சார்பு வேலையை வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பேன். எல்லாருமே வேலை தேடி வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு போகிறத நம்ம தடுத்து அந்தந்த பகுதிகளிலேயே வேலை செய்வதற்கு கண்டிப்பாக ஒரு தற்சார்பு கொள்கையை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. கண்டிப்பாக அதை செய்வேன். சரி, இறுதியாக வந்து பொதுவான ஒரு கேள்வி. இது வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய நாட்கள் வந்து மக்கள் பணியில் இருந்திருக்கீங்க. நிறைய போராட்டங்கள் மக்களுக்காக நீங்களும் போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கீங்க. அதை முன்னிறுத்தி நடத்தியிருக்கீங்க. இந்த மாதிரி போராட்டம் நடத்தும்போது மக்களின் மனநிலையை பார்த்து இல்லை மக்கள் இன்னும் மாறலை, இந்த மாதிரி போராட்டத்தில் நம்ம கலந்து கூடாது அப்படின்னு ஏதாவது நினைத்த போராட்டங்கள் எதுவும் பட்டியலிட முடியுமா? ஏதாவது மக்கள் போராட்டங்கள் வந்து மக்கள் நம்மளை ஏற்றுக்கிறதுக்காக நம்ம வந்து போராட்டத்தில் ஏன் கலந்துக்கிட்டோன்னு வருத்தப்படுறது ஒரு புரட்சியாக கிடையாது. மக்களுக்கு வந்து எது தேவை எந்த தேவை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. மக்கள் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க. மக்கள் திட்டமிட்டு அரசியல்வாதிகள் ஏமாற்றப்படுறாங்க. அதிமுக ஏமாற்றப்படுறாங்க, திமுகவில் ஏமாற்றப்படுறாங்க. இப்போ புதுசாக வந்து நாம் தமிழர் கட்சினாலும் ஏமாற்றப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக போராடும் போது நம்மளை வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்கிற மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். பல ஆண்டுகள் 2011 அந்த காலகட்டங்களில் 2013 2011 அந்த காலகட்டம் ஞாபகம் சரியாக எனக்கு நினைவில்லை. நான் தங்கச்சிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிற போராட்டத்தில் வந்து அது வந்து இங்கே இருக்கிற தங்கச்சி படம் மீனவர்களை தூக்கில் போட போகிறோம்னு சொல்லி ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை அப்போ அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டு அந்த போராட்டம் அந்த மீனவ மக்களை உடனடியாக விடுதலை செய்ய வேணும், தங்கச்சி படை மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை நடத்தும் போது அதில் வந்து இந்திய அரசு
ஒரு ஏறத்தாழ ஒரு 15-20 நாள் கழிச்சு தமிழக அரசு இந்திய அரசு சேர்ந்து அவங்கள வந்து தேச விரோத வழக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து கண்ணில் அவங்க பேசிட்டாருன்னு சொல்லி வழக்கை தொடுத்து சிறையில் வந்து 1.5 மாதம் நம்மளை அடைக்கிறாங்க. எந்த மக்களுக்காக நம்ம போராடணுமோ, எந்த தங்கச்சிபுர பகுதி மீனவ மக்களுக்காக போராடணுமோ, ஒட்டுமொத்த மீனவர்கள் தானே, அந்த பகுதி மீனவ மக்கள் வந்து எந்தக்காக ஒரு நாள் கூட என்ன சிறையில் வந்து பார்க்கல. ஒரு சுவரொட்டி ஓட்டு கூட அரசு, தமிழக அரசையோ இந்திய அரசையோ கண்டிக்கலை. அதுக்காக நான் வந்து இந்த மக்கள் வந்து நம்மளுக்காக ஆதரவு தெரிவிக்கலையே அப்படி நான் நினைக்கல. அந்த மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமையை சுயநலமா இருக்கிறாங்களா? இல்ல அறியாம இருக்கிறாங்க, பரிதாபப்படுறேன் நான். அந்த மக்கள் நினைச்சு நமக்காக போராடுறவங்களுக்கு குரல் கொடுக்காம இருந்தா அவங்க யாரா இருப்பாங்க? அப்படி சுயநலவாதிகள் நம்ம கூடாது, அறியாம இருக்கிறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு சீமான் போன்றவர்கள் ஏமாற்றி வச்சிருக்காங்க அவங்கள. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இந்த கேள்வி எதோடனா, நான் கேட்ட முதல் கேள்விக்கும் இறுதி கேள்விக்கும் முடிச்சு மாட்டியது. அதாவது மக்கள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, இது எவ்வளவு கடினமான ஒரு வேலை, இதை ஏன் வந்து பிரிஞ்சு வந்து செய்யணும்? அது வந்து நீங்க வந்து மக்களும் இன்னும் புரிதல் இல்லாம இருக்கும்போது இந்த பணியை செஞ்சே ஆகணுமா? தொடர்ச்சியாக களத்திலிருந்து வேலை செய்வதும் ஒரு புரட்சியோட வேலை. மக்கள் நம்மளை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, வாக்கு செலுத்துறாங்க, வாக்கு செலுத்தல, அப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. மக்களுடைய நலன்களுக்காக போராடுவது தான் ஒரு புரட்சிக்காரனுடைய வேலை. தமிழேச விடுதலைக்காண்டி போராடக்கூடியவன் அப்படித்தான் இருக்க முடியும். நாங்கள் தமிழேச விடுதலைக்காக போராடக்கூடியவங்க, தலைவர் பிரபாகரனை உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க. சீமான் மாதிரி வந்து பொய்யா லாபத்துக்காக நேசிக்கிறவங்க கிடையாது. அதுக்கு இடையில் மன்னிக்குவோம். ஐயோ, உங்களை மாதிரி போராளிகள் ராஜீவ்காந்தில இருந்து, நாம் தமிழர்ல காளியம்மாளக்கால இருந்து இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு அதிகாரம் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய திராவிட கட்சியில இணையும் போது நீங்க வந்து ஒரு மலையான காரியங்களை செய்ய வேண்டிய தேவையை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இல்லை, நம்ம அவங்க வந்து திராவிட கட்சியில் இணையங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ ராஜீவ்காந்தி அணிஞ்சிட்டாரு, அவரெல்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம தலையிட முடியாது. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும், நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். நாம வந்து ஒரு தனி தமிழ் தேசிய அரசியல் களத்தை, மாற்று அரசியல் களத்தை, உண்மையான அன்னைக்கு சொன்னார்ல சீமான், எளிய மக்களாக இணைந்து ஒரு தமிழிசை களத்தை, நமக்கான அரசியல் களத்தை, நமக்கான விடுதலையை நாமே பெற்றுக்கணும்னு சொன்னார்ல, அது வந்து அவர் பொய்யா சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் திரைப்பட இயக்குனர், வார்த்தை. ஆனா வார்த்தையில உண்மை இருக்கு, அவர்கிட்ட தான் உண்மை இல்லை. அந்த வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டு இப்ப என்ன சொல்றோம்னா, எளிய மக்களாக இணைந்து, எளிய பிள்ளைகளாக நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக போட வேண்டியது என்பது ஒவ்வொருடைய தமிழனுடைய கடமை. அந்த கடமையை செய்ய நான் தவற விரும்பல, நான் அந்த கடமையை செய்ய விரும்புறேன். அந்த அடிப்படையில் இளைஞர்களை இணைக்கணும் விரும்புறேன். இன்றைக்கு வந்து ஒரு சிறு துளியா இன்னைக்கு ராமேஸ்வரம், தங்கச்சிபுரம், பாம்பன், ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவங்களை வைத்து நான் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி இளைஞர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க ஒன்றிணைச்சு ஒரு களத்தை அமைக்கணும். அது வந்து கடினம் தான். அதுக்கான என்ன செய்ய முடியும்? புரட்சி பாதைங்கிறது கடினமாக தான் இருக்கும். அப்படிலாம் தலைவர் நினைச்சா அந்த பாதையில் அவர் பயணம் பண்ணிக்க முடியாது. அவரை நம்ம மனசில் சுமந்துக்கிட்டு இந்த கடினமான ஒரு வேலையை நான் எடுத்திருக்கேன்னு சொல்றதை விட நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழகம் முழுவதும் மேலக நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை கொண்டு செல்வோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 2031 234 தொகுதியிலும் வேட்பாளர் நியமித்து வெற்றி பெறுவதற்கான வேலையை நாங்கள் செய்வோம். இயற்கை எங்களுக்கு துணை இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி. உங்க கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி.